வணக்கம் வீவர்ஸ், நாம் சிக்கன் முள்ளங்கி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைச்சிடணும். சிக்கன் 300 கிராம் எடுத்து சுத்தப்படுத்தி கழுவி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துடணும். மசாலாவுக்கு தேவையான 1 டீஸ்பூன் கசகசா, 2.5 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப்பு வறுகடலை, 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் ஒரு சுத்து முதல்ல அரைச்சிடணும். பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைச்சிடணும். இந்த விழுதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடணும். ஜாரை கழுவி நீர் விழுதுலேயே சேர்த்துடணும். வதக்க தேவையானவை: நீளமாக அரிந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முள்ளங்கி, மசாலா பொருட்கள், பட்டை 3 துண்டு, கிராம்பு 5, பிரிஞ்சி இலை 2, அன்னாச்சிப்பூ 1, கல்பாசி சிறிது. கடாயில் 2 குழி கரண்டி எண்ணெயை விட்டு மசாலா பொருட்கள் சேர்க்கணும், வதக்கணும். லேசாக வதங்கியதும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். பாதி அளவு வெந்ததும் தக்காளி சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். எல்லாத்தையும் வதக்கணும். வதங்கினதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்கணும். பின் சிக்கன் சேர்த்து வதக்கணும். ஏற்கனவே மிளகாய்த்தூள் சேர்த்ததால், உப்பு சேர்த்ததால் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கணும். முள்ளங்கி சேர்க்கணும். வதக்கணும். குக்கரில் அரைச்ச மசாலா விழுது சிக்கனை சேர்க்கணும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பின் வாசர் போட்டு குக்கரை மூடி விசில் போடணும். 4 - 5 விசில் போட்டால் போதும். அடுப்பை நிறுத்திடணும். குருமா தயார். இந்த குருமா டிஃபன், இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி மற்றும் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.